ஹாய் கிட்ஸ். ஸோ லாஸ்ட்டு வீடியோ எதில் விட்டோம்? அதாவது கைகேயிக்கு தசரதர் 2 வாரம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். எப்போ? கொஞ்ச நாள் முன்னால். எதுக்கு அந்த மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணார்? அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு தடவை சம்பரன் அப்படின்னு ஒரு அசுரன், அந்த அசுரன் என்ன பண்ணினா இந்திரனோட சண்டைக்கு போனான். அப்போ இந்திரனுக்கு ஒரு ஹெல்ப் தேவையாக இருந்தது. அவன் இந்திரன் தசரதர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். இந்த சம்பரன் என்னோட சண்டை போடுறான், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்போனா பாரு தசரதர் எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ அப்போ தசரதர் இந்திரனுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் போகிறார். அப்போது உதவி செய்யும் பொழுது அந்த யுத்தத்தில் கைகையை தான் சேரியட்டை ஓட்டின்னு போகிறான். தசரதரோட சேரியட், அவரோட தேரை கைகையை தான் ஓட்டுறான். ஏன்னா அவளுக்கு நல்ல தேர் ஓட்ட தெரியும். அவள் தேர் ஓட்டின்னு போகிறாள். ஓட்டின்னு போகும்போது தசரதர் சண்டை போட்டுகிட்டே இருக்க அந்த யுத்தத்தில் சம்பரனை தோக்கடிச்சுடுறார். ஆனால் அவருக்கு நிறைய அவர் மேலே அம்புலாம் அவர் மேலே விழுந்துடுறது. அவர் உடம்புல பட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் ஃபெயிண்ட் ஆகிடுறார், மயக்கம் அடைஞ்சிடுறார். அப்போ உடனே கைகை என்ன பண்ணா, அவள் பதட்டப்படலை, பயப்படலை, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து சாமர்த்தியமாக அந்த தேரை ஓட்டின்னு வெளியில் கொண்டு அவரை நிறுத்தி அவரோட உடம்புல இருந்து அந்த அம்பெல்லாம் எடுத்து போட்டு அவரை மயக்கம் தெளிவிச்சு எல்லாம் அவரை காப்பாற்றுறா, உயிரையே காப்பாற்றுறா. அப்போ அது தசரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண, என் உயிரையே நீ காப்பாற்றிட்ட. ஸோ உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், நான் உனக்கு ஏதாவது 2 வாரம் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் 2 விஷயம் நான் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கைகை என்ன சொல்லிடுறா, அவள் பேசிக்காக அவள் நல்லவ தான். அவள் என்ன சொல்கிறா, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என்ன பெருசாக என்ன பண்ணேன், ஒரு ஒய்ஃபோட கடமை தானே நான் பண்ணேன், ஹஸ்பண்டோட உயிரை காப்பாற்ற வேண்டியது ஒய்ஃபோட கடமை, அது தானே நான் பண்ணேன், எனக்கு அப்படிலாம் பூன்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு வாரம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவர் தசரதர் இல்லை, உனக்கு நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும், நீ கேளு, என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உடனே சரி, அவள் என்ன சொல்கிறா, எனக்கு இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் கண்டென்ட் வித் வாட் ஐ எம் ஹேவிங், எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், எப்போவாது பின்னால் ஏதாவது தேவையாக இருந்தால் நான் அப்போ கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறார். அதான் அவர் ஞாபகம் இருக்குது, தசரதருக்கும் ஞாபகம் இருக்குது, கைகேயிக்கும் ஞாபகம் இருக்குது. அதை இப்போ மந்த்ரா எடுத்து கொடுக்குறான். உனக்கு முன்ன அந்த மாதிரி இந்த சம்பரனோட யுத்தம் பண்ண போது நீ அவருக்கு தசரதருக்கு ஹெல்ப் பண்ண, அதனால் அவர் உனக்கு 2 வாரம் தரேன்னு சொன்னார், அதை நீ கேட்கவே இல்லை, அதை இப்போ யூஸ் பண்ணிக்கோ, 2 வாரம் அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். என்ன 2 வாரம், என்ன 2 வாரம் கேட்குறது, அது கூட அவளுக்கு தெரியல. கைகை பாவம், அந்த அளவு அவள் கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருக்கா. அவள் என்ன சொல்கிறா, என்ன வாரம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னே மந்த்ரா சொல்கிறா, நீ தசரதர்கிட்ட நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ முதல்ல உன்னோட நகை எல்லாம் அவுத்து போடு, இந்த புதுசெல்லாம் கட்டிக்காத, பழசாக ஒரு கீழ்சல் புடவை எடுத்து கட்டிக்கோ, தலையை விரித்து போட்டுக்கோ, கோபமாக இரு, உன்னோட கோபாகிரகத்தில் போய் இரு அப்படிங்கிறா. கோபாகிரகம் அப்படின்னா என்ன, அந்த காலத்து ராணிகளுக்கெல்லாம் கோபம் வந்தால் அந்த இடத்துல அந்த கோபாகிரகம்னு ஒரு இடம் உண்டு, அங்கே போய் இருப்பான். அந்த கோபாகிரகத்தில் ராணி இருக்கா அப்படின்னாலே அந்த ராஜா புரிஞ்சுப்பான், ஸோ அவளுக்கு ஏதோ கோபம், அவளை சமாதானப்படுத்தி சரி பண்ணணும்னு. அது மாதிரி இந்த மந்த்ரா இப்போ அவளுக்கு சொல்லி கொடுக்குறா கைகேயிக்கு, நீ கோபாகிரகத்தில் போய் உட்காந்துக்கோ, அப்போ தசரதர் கேட்கும்போது அந்த 2 வரத்தை கேளு. என்ன 2 வரம் கேட்கணும் அப்படின்னா, ராமன் ராஜாவாகக்கூடாது, பரதன் தான் ராஜாவாகணும். அதே மாதிரி அது மட்டும் போராது, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு 14 வருஷம் போக சொன்னா அப்படின்னா, அந்த காலத்து பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை விட்டு ஒரு பிரஜை, அந்த ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, ஒரு நாட்டை இருந்த ஒரு சிட்டிசன் அந்த நாட்டை விட்டு 14 வருஷம் அந்த நாட்டை விட்டுட்டு போயிட்டு 14 வருஷம் அந்த நாட்டுக்குள்ளே திரும்பி வரல, ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படின்னா அவன் அந்த நாட்டோட பிரஜையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். அவனுக்கு அவன் அந்த சிட்டிசனே கிடையாதுன்னு சொல்லிடுவான். அதனால தான் அப்போ ராமன் 14 வருஷம் அவர் இந்த அயோத்தியை விட்டு அவர் போனால், அந்த கோசல நாட்டை விட்டு அவர் போனால் அவர் திரும்பி வர முடியாது, வந்தால் கூட நீ இந்த நாட்டு பிரஜா இல்லைன்னு சொல்லிடலாம். அதனால தான் அவன் 14 வருஷம் நீ ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு கைகைக்கு இப்போ புத்தி ஃபுல்லாக கெட்டு போயிடுது. அதை நல்லா பாய்சன் பண்ணிட்டு மந்த்ரா போயிடுறான்.
உடனே அவள் சொல்லி கொடுத்த மாதிரியே கைகை என்ன பண்ணா, தன்னோட நகையெல்லாம் எல்லாத்தையும் அவுத்து விட்டெறிஞ்சா, அங்கேயும் இங்கேயும் விட்டெறிஞ்சா. தன்னோட நல்ல ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு ஒரு பழைய கீழ்சலை எதையோ எடுத்து கட்டிட்டா, தலையை விரித்து போட்டுண்டா, ஓட அழுதுனது இப்படி குறுக்க இப்படி கையை வச்சுன்னு இப்படி படுத்துட்டா, குப்புறப்படுத்துட்டா. அதனால தான் இப்போ கூட சொல்லுவாள், லேடிஸ்லாம் குப்புறப்படுத்துக்கக்கூடாது, கைகை தான் குப்புறப்படுத்துண்டாம்பா. அதனால் அந்த குப்புறப்படுத்துட்டு அவள் அப்படி இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த நடந்த விஷயம் எதுவுமே தசரதருக்கு தெரியாது. அவர் பாவம் ஆசையாக கைகையிட்ட வந்து இந்த நியூஸை சொல்லலாம் அப்படின்னு ஆசையாக அவர் வரார். வந்தால் இந்த அரண்மனை ஒரே டார்க், ஒரே இருட்டு, ஒரு லைட் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒத்துரும் இல்லை, நிசப்தமாக இருக்குது. அவருக்கே ஒன்றும் புரியல, என்னடா அது ஊரே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கா, ஊரே கொண்டாடின்னு இருக்கு, ஏன் இந்த கைகை அரண்மனை மட்டும் இப்படி இருண்டு கிடக்கு அப்படின்னு எங்கே கைகைன்னு தேடின்னு வந்தால் அவளோட ரூம்லலாம் பார்க்குறாரு, அவள் இல்லை. அப்போது அவருக்கு அவளோட அப்புறம் சர்வெண்ட்லாம் சொல்கிறா, இல்லை ராணி வந்து ஏதோ கோபமாக இருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு போயிட்டாங்க, கோபாகிரகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறா. கோபாகிரகமா? அங்கே போய் இருக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறார். அங்கே போய் பார்த்தா கைகை குப்புறப்படுத்துன்னு இருக்கா, அவன் தலை விரித்து போட்டு கிடக்கு, அவன் நகையெல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு. என்ன இப்படி இருக்கேன்ட்டு கைகை என்னாச்சு, ஏம்மா ஏன் என்ன ஆச்சு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவளை கூப்பிட்ற. திரும்பவே இல்லை. அப்புறம் அவளை தூக்கி அவள் தலையை மடியில் வச்சுன்னு அவளுக்கு கண்ணை அழுது, ஐயோ எதுக்கு அழற, என்ன வருத்தம், உன்னை யார் கஷ்டப்படுத்தினா, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணிட்டா நீ வருத்தப்படுற மாதிரி, யாராக இருந்தாலும் சொல்லுவோம், அவளை நான் பனிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற. உடனே கைகை என்ன பண்ணுறா, அவள் ஏந்து உட்காந்துக்கிறா, என்னை யாரும் எதுவும் பண்ணலை, நீங்கள் தான் என்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிறா. நான் கஷ்டப்படுத்தினேனா, நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து 2 வாரம் தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே தரலை அப்படிங்கிறா. என்னது, ஆமாம் வரம் தரேன்னு சொன்னேன், நீ கேட்கல, என்ன வேணும் கேளு, நான் தரேன் உனக்கு. இப்போ என்ன உனக்கு ஆகிடுதுன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் வந்து நான் வரம் நீங்கள் தரேன்னு இப்போ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பேச்சு மாறக்கூடாது, நான் கேட்டதுக்கப்புறம் நான் தரமாட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து சாச்சா, நாங்களாம் எங்கள் பரம்பரையிலேயே அந்த பழக்கம் கிடையாது, நாங்களாம் சொல்ல நாங்கள் காப்பாற்றுவோம், உனக்கு என்ன வேணும், 2 வாரம் தானே கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவள் என்ன பண்ணுறாளா, அவர் வந்து எல்லாரும் இந்த தேவர்களெல்லாம் சாட்சி சொல்கிறாள், பாருங்க இந்த திக் தேவதைகளே நீங்களாம் பார்த்துட்டுருக்கே, பஞ்சபூதங்களே நீங்களாம் பார்த்துட்டுருக்கே, இந்த தசரதன் வந்து என் கணவர் வந்து எனக்கு 2 வாரம் தரேன்னு சொல்லியிருக்க, நீங்களாம் சாட்சி அதுக்கு, அவர் நான் அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான், நாளைக்கு வந்து நீங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு நாள் குறிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிற. அது யாரை கேட்டு என்னை கேட்காம எப்படி நீங்கள் டிசைட் பண்ணலாம், நாளைக்கு வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது. ஐயோ என்ன இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் ராமன் ராஜாவாக ஆகக்கூடாது, பரதன் தான் ராஜாவாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே தசரதருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுறது. என்ன கைகேயி, என்ன நீ இப்படி சொல்கிற, ஏன் அவனுக்கு ராமன் என்ன பண்ணான், ஏன் அவன் ராஜாவாகக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னது தான், பரதனை ராஜாவாக்குறேலா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணப்புறம் சரின்னு அவர் ஒத்துன்றார். சரி பரதனை நான் ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வரம் என்ன கேளு அப்படின்னா, ராமன் வந்து இந்த நாட்டிலேயே அவன் இருக்கக்கூடாது, அவன் வந்து முனிவர்கள் மாதிரி அவன் மர உரி கட்டிட்டு அவன் காட்டுக்கு போய் தவ வாழ்க்கை அவன் வாழணும், 14 வருஷம் அவன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனேயும் தசரதன் அப்படியே அவருக்கு தலையே சுற்றுறது. என்ன ஒன்று இது கைகையே, உனக்கு ஏன் இப்படி ஒரு விபரீதமாக நீ ஏன் கேட்குற, பரதன் ராஜாவாக ஆயிட்டு போட்டான், அவன் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, ராமன் ஒன்றும் சொல்ல மாட்டான், பரதன் ராஜாவாக இருக்கட்டும், அவனே ரூல் பண்ணட்டான், பட் ராமன் எதுக்காக காட்டுக்கு போனான், அவன் பாட்டுக்கு அவன் இங்கே இருக்கட்டுமேங்கிறார். அதெல்லாம் முடியாது, நான் சொன்னது தான், நீங்கள் 2 வாரம் தரேன்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் தரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு அவள் பிளாக்மெயில் பண்ணுறான். அப்போ அவர் தசரதர் வந்து ஒத்துமிட்டார் இல்லையா, சரி
அப்போ வந்து நான் கொடுத்து தான் ஆகணும். பட் அவர் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறார். விழுந்து அவர் கைகையை திட்ட ஆரம்பிக்கிறார். நீ ராட்சசியா, நீ மனுஷியா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னா, அப்போ கைகை என்ன பண்ணுறா, இப்போ நாளைக்கு காத்தால பட்டாபிஷேகங்கிறது இருக்க, அப்போ இது இப்போவே ராமன்கிட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்தி இப்போவே இன்றைக்கி ராத்திரியே ராமனை வந்து காட்டுக்கு அமுச்சாகணும். நாளைக்கு காத்தால இருந்து அவன் எங்கேயாவது பட்டாபிஷேகம் நடத்தின்ட்டா ராமனை கூட்டு அனுப்புங்கிறான். ஸோ ராமனை கூட்டு அனுப்புறதுக்கு அங்கேருந்து வேலையாட்கள்லாம் போகிறா. அப்போ ராமனுக்கு செய்தி போகிறது, தசரதர் வந்து கைகேயோட பேலஸில் இருக்கார், உங்கள் அப்பா உன்னை வர சொன்னார் அங்கே அப்படின்னு அந்த நியூஸ் போகிறது. அப்போ ராமர் அங்கே கிளம்பி வரார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்டில் போடுங்க லைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.